ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சண்டே மார்க்கெட் தாங்க நான் போயிருக்கேன். சண்டே ஏன்டா வருது அப்படிங்கிற மாரி தான் நெறையா லேடீஸ்க்கு இருக்கும். ஏன்னா வாரத்தில 7 நாளும் இந்த லேடீஸ்க்கு ஒர்க்கு தாங்க. அது ஏன் தான் தெரில. ஒர்க் போனாலும் சரி, வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இந்த 7 நாளுமே நமக்கு ஒர்க்கு தான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது இந்த சாட்டர்டே, சண்டே வந்தாவே நல்லா என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். ஏன்னா நான் மே வேல மட்டும் தான் பார்ப்பேன். கிச்சனுக்குள்ளேயே போமாட்டேன். நல்லா டிம்கி குடுப்பேன். ஆனா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மே வேல, கிச்சன் ஒர்க்கு, சமைக்கிறது, கிளீனிங் எல்லாமே நம்ம தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் வாங்கணும், அப்புறம் அத வேற சமைக்கணும், அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா அதெல்லாம் வேற கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு குளியல் போட்டு வந்து உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட் என்ன டின்னர்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? ஐயோடா! இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடா? அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு ஃபீல் ஆயிடுங்க. அவ்வளோ ஒரு வொர்ஸ்ட்டா இன்னைக்கு டே போகும். ஆனா என்னங்க பண்றது? எல்லாமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் தானே! நம்ம செஞ்சு தான் ஆகணும். யாருக்காக செய்றோம்? வீட்ல இருக்கவங்களுக்கு தானே செய்றோம். அப்படின்னு நெனச்சு தான் நான் வந்து ஒவ்வொரு சண்டையும் கல்யாணம் ஆனதுலேருந்து கடந்து போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நவாப்பழம் வாங்க தான் போனேன். ஆக்சுவலா நவாப்பழம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து ஒரு படியில குடுப்பாங்க அளந்து. அது எனக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குனேன்னு ஞாபகம் இல்ல. ஆனா இப்போ வந்து 1/4 கிலோ ரூ. 60 சொல்றாங்க. எங்க வீட்ல சொன்னாங்க, இதுவே கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலா அந்த பையன் 1/4 கிலோன்னு சொன்னது என் காதுல வந்து 4 கிலோ ரூ. 60 கேட்டுச்சு. அப்ப பார்த்துக்கோங்க, நான் அந்த அளவுக்கு தான் நவாப்பழம் இருக்குன்னு நெனச்சுக்கிட்டேன். கூடவே நான்வெஜ் வாங்கலான்னு போயாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, நண்டு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சரி நண்டே வாங்கிடலான்னு வாங்குனோம். இது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வெரைட்டி மீன் இருக்குங்க. நான் இவ்ளோ வெரைட்டி ஒரு இடத்துல பார்த்ததே கிடையாது தான். இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா அவரே கிளீன் பண்ணி கூப்பிடுறதே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட்டா இருந்தது. எப்படின்னா வந்து வாங்க வேண்டாம், சும்மா வந்து பாருங்க. வாங்க வேண்டாம், சும்மா வந்து பாருங்க. ஆக்சுவலா வந்து மார்க்கெட்டிங் நம்மலாம் படிக்கிறோம். ஆனா இவங்களுக்குலாம் என்னங்க யாரு மார்க்கெட்டிங் சொல்லி தரா? அவ்ளோ அழகா அதில ஒரு 10 கடை இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இவர் கடையில தாங்க அவ்ளோ கூட்டம். எல்லாமே மீன் கடை தான். இவர் பண்ற அந்த வே ஆஃப் மார்க்கெட்டிங் தான் நான் நெனைக்கிறேன். வாங்க சும்மா வந்து பாருங்க, சும்மா வந்து பாருங்க. வாங்கலாம் வேண்டாம். சாப்பிட்டு பார்த்து காசு குடுங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து சும்மா ட்ரவுசர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனா ஒண்ணும் பெருசா கலெக்ஷன்ஸ்லாம் இல்ல. நமக்கு பொறுமையா பார்க்குறதுக்கு டைமும் இல்ல. ஏன்னா வீட்டுக்கு வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவதேவதே ஏதோ ஒண்ணு ட்ரெஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். ட்ரவுசர்ஸ் அந்த அம்மாவுக்கு ட்ரவுசர்ஸ் தான் ஆக்சுவலா நெறையா டீ ஷர்ட்ஸ் தான் வச்சிருக்கா. அதுக்கு தான் ட்ரவுசர்ஸ் தான் தேடிட்டு இருந்தோம். ஒண்ணும் பெருசா கிடைக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து ஒரு சாதாரண நம்ம ரோட் சைட் கடைலாம் இருக்கும்ல, நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோங்க. நமக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருந்தா எங்கனாலும் வாங்கிடுவேன் நான்லாம். அப்படியே கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்துரலாம். வந்து ஏன்னா செவ்வாய் வெள்ளிக்கு வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சண்டே மார்க்கெட்ல வாங்குனா கொஞ்சம் நல்லா கிடைக்கும். நெறையாவும் குடுப்பாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, வர்ற வழியில ஜூஸ் குடிக்கலாம். பசிக்குது காலைல சாப்பிடாம போயிட்டோம்னு பார்த்தா, மனுஷன் ஜூஸ் வாங்கி குடுக்குறாரு பாருங்க. இவ்ளோ பெரிய கிளாஸ்ல. இந்த கிளாஸ பார்த்தோனயுமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். என்ன மண்ணெண்ணெய் ஊத்தி வைக்கிற கிளாஸ் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊர் பக்கம் எங்க வீட்லலாம் வந்து இந்த கிளாஸ்ல தான் வந்து மண்ணெண்ணெய்லாம் ஊத்தி வைப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா வந்து மாதுளம்பழ ஜூஸ் தாங்க. குடிக்கவே முடியல. தம் கட்டி தான் நான் குடிச்சேன். 1 லிட்டரோ ஏதோ சொன்னாங்க. ப்ரைஸும் நல்லா அஃபோர்டபுளா தாங்க இருந்தது. நல்லா இருந்தது. நாங்க 3 பேருமே ஷேர் பண்ணி தான் குடிச்சோம். ஏன்னா ஒரு ஆளால குடிக்க முடியாது. கூடவே வந்து வீட்ல வந்துட்டு நல்லா நவாப்பழத்த வந்து எடுத்து ஃபர்ஸ்ட்டு நல்லா கழுவிட்டு, உப்பு போட்டு ஊற வைக்கலான்னு தான் சொன்னேன். உடனே எங்க வீட்ல சொல்லிட்டாங்க, "உப்பு மட்டும் போடாத. அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்காது. மிளகாத்தூள் போடு." அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாம் இப்படிதாங்க. கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம் அப்படின்னு போட்டு சாப்பிட்டா தான் நம்ம நாக்குக்கு வந்து அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து உப்பு போட்டே சாப்பிட்டே பழகிட்டேன். அதுவே ரொம்ப டேஸ்ட்டா தான் இருக்கும். ஆக்சுவலா இவர் சொன்ன மாரி இந்த மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டவும் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. ஒரு வழியா நண்டு கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை எங்க சார் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு பாயில் பண்ணிட்டு அவங்க செய்யட்டும். நம்மள வேலை வாங்காம இருந்த வரையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க. அவர் ஏதோ முட்டை பாயில் பண்ணி அதில மிளகாத்தூள்லாம் போட்டு ஏதோ ஃப்ரை மாரி கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா அதுவும் நல்லா டேஸ்ட்டா தான் இருந்தது. எப்போவாவது கிச்சனுக்குள்ள பூந்து வேலை செய்யும்போது நம்ம அத வந்து யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? வேண்டான்னு சொன்னா அந்த வேலை நம்மகிட்ட வந்துரும். சரி, சரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யாராவது சமைச்சு குடுத்து சாப்பிட்டே நான்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அதனால யார் எது செய்றேன்னு சொன்னாலும் ஓகே, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணியே பழகிட்டேன். இந்த நண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இந்த ரெசிபிய இன்னொரு வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ദിമു ദിമു ദിം ദിം ദിനം അല്ലാടും
காதல் வரம் தம தம தம் தம் சுகம்